गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमल கேரட் மில்க் ஷேக் பண்றதுக்கு ஒரு 5 பெரிய கேரட் நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு 3 பேர் குடிக்கிற மாதிரி தாராளமா பண்ண போறேன். ஸோ இதை வந்து நம்ம தோலை பீல் பண்ணிட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்க போறோம். மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணிக்க போறோம். தோலை இந்த மாதிரி லைட்டா பீல் பண்ணிட்டு நம்ம இதை ராவா வந்து பண்ண போறது இல்லை, வேக வச்சு தான் பண்ண போறோம். ஸோ வந்து இந்த மாதிரி லைட்டா பீல் பண்ணிட்டு மெல்லிஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். தோல் சீவினதை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம அரைக்கும் பொழுது நல்லா மசிப்படும். ஸோ இதே மாதிரியே நல்லா தின் ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரியே ஸ்லைஸ் பண்ணிட்டாச்சு. இப்போது ஒரு இருப்பு சட்டியில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சாஃப்டன் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ தண்ணி வந்து நிறைய விட வேண்டாம். இது ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் சாஃப்டன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வேக விட்டால் போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அந்த கேரட் வேகிறதுக்குள்ள நான் ஒரு 10-15 பாதாம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தோலை உரித்து வச்சுருக்கோம். இப்போது இந்த கேரட் நல்லா ஆறிடுத்து. இதை இப்போது தண்ணியோடையே நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணியை வந்து சத்து வீணாகாமல் அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ சேர்த்துன்ட்டு நம்ம ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு சுகர் போட்டுக்க போகிறோம். ஒயிட் சுகர் போடலன்னா நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நாட்டு சக்கரையும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா தேன் கூட ஊற்றிக்கலாம். ஸோ வந்து சுகருக்கு ஏற்ற நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது நைஸாக அரைச்சாச்சு. இது நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது, அதனால தப்பில்லை. இப்போ நல்லா காய்ச்சி சில் பண்ணின பால், நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சு சில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வெயிலுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்க் ஷேக்காக நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக நான் மேலே குங்குமப்பூ மட்டும் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக ஒரு கேரட் மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். மத்தியானம் நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே கேரட்டை வேக போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock நம்ம டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி மில்க் ஷேக்காக பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. பாலையும் நம்ம ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சுருந்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ராவாவும் பண்ணலாம், இப்படி வேக வச்சு பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரொம்ப வந்து பச்சையாக திப்பியாக இல்லாமல் க்ரீமியான கன்சிஸ்டன்சியோட இந்த மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும். இந்த கேரட் மில்க் ஷேக் சாப்பிடும் பொழுது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கேரட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு தெரியாதது இல்லை, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பொரியல் கூட்டு அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இந்த சத்து வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.